பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. நம்முடைய இந்து மதத்தினுடைய மிக முக்கியமான வழிபாட்டு முறை அம்பாள் பராசக்தியை அம்மாவாக தாயாக வழிபடக்கூடிய முறை. இந்த அம்பாளுடைய வழிபாட்டு முறையில சாரதா நவராத்திரி என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 9 நாட்கள் மிக மிக முக்கியமான வழிபாட்டு முறை. இந்த சாரதா நவராத்திரியை முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் குழுவும் பூஜைகளும் 9 நாட்கள் ரொம்ப விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குழுவினுடைய தத்துவம் அப்படிங்கிறது, ஒரு மனிதனா ஒரு ஜீவனானது எப்படி முதல் பிறப்பிலிருந்து கடைசியில் எப்படி கடவுளை எப்படி அடைகிறது என்பதை சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். நம்முடைய இந்து மதத்தில் தான் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய நாமும் கடவுளும் ஒன்று என்ற தத்துவம் இருக்கக்கூடிய நம்ம இந்து மதத்தில் மட்டும்தான். ஒரு ஜீவன் முதல்ல ஒரு புழுவாகவும் எறும்பாகவும் ஒரு உயிர் ஒரு அறிவு 2 அறிவு 3 அறிவு என்று சொல்லக்கூடிய படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கடைசியில் மனித பிறவியும், மனித பிறவிக்கு பிறகு ஆன்மீக முயற்சிகளின் காரணமாக குருவினுடைய அருளாலும் அது ஒரு நல்ல பக்தனாகவும் சித்த புருஷர்களாகவும் மகான்களாகவும் அடைந்து கடைசியில் கடவுளுடைய சரணத்தை அடைவது தான் நம்ம இந்து மதத்தினுடைய தத்துவம். அந்த தத்துவத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த குழுவானது வைக்கப்படுகிறது. முதல் படியில் தாவரங்கள், 2வது படியில் மிருகங்கள், 3வது படியில் அதை விட அடுத்த ஜீவராசிகள், இந்த மாதிரி கடைசியில் மனிதன், அதற்கு மேற்பட்ட பக்தர்கள், சித்தர்கள், மகா புருஷர்கள், கடைசியில் கடவுளுடைய உருவ பொம்மைகள். இப்படி வைப்பது தான் நம்மளுடைய குழு வைப்பதனுடைய தத்துவம். அந்த மாதிரி தான் என் குழுவை வைத்துக்கொண்டு பூஜைகள் 10 நாள் ரொம்ப விமரிசையாக நடந்து கொண்டு இருக்கிறது. கலசத்தில் அம்பாள் லலிதா பரமேஸ்வரி ஆவாகனம் பண்ணி லோக க்ஷேமார்த்தத்திற்காக லோகா சமஸ்தா சுகினோ பவந்தி என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணுங்கிற பிரார்த்தனையில் அம்பாளுக்கு இந்த 9 நாட்கள் பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வேண்டுமாய் மாதா பராசக்தியை பிரார்த்தனை பண்ணுகிறோம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. ஒரு கோயில் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறது. அதில் இந்த குழு வச்சிருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் மன நிம்மதியாகவும் இருக்குது. ஒரு சுற்றுப்பயணம் வந்த இடத்துல இந்த கொடை இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் உள்ள இந்த குழு வந்து மிகவும் சிறப்பாகவும் மன நிம்மதியாகவும் இருந்தது. சுற்றுப்பயணத்துக்குள்ள திருப்தி இந்த குழு மூலமாக எங்களுக்கு மிகவும் ரொம்ப அதிகமான மகிழ்ச்சியும் நிம்மதியும் நாங்கள் இதனால் அடைஞ்சோம். நாங்கள் எல்லாம் வீட்டிலெல்லாம் வச்சு எங்கள் பக்கம் இருக்கிற கோயில்கள் அனைத்து கோயில்களுமே நாங்கள் வந்து சிறப்பாக அந்த குழுவுக்கு கலந்துக்குவோம் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இப்போ நவராத்திரி சமயத்தில் இந்த குழுவில் கலந்துக்கிறதுக்கு அந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் எங்களுக்கு இந்த கோடை இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் வச்சுருக்க அந்த குழு மூலமாக எங்களுக்கு நாங்கள் அடைஞ்சோம்.